ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான் 11th நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 11th காமர்ஸோட 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கோல்டன் கொஸ்டின்ஸ் சார் நம்ம என்ன பண்ணுவோம் பார்க்க போகிறோம். அதாவது இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் தெளிவாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னாவே போதுமானது. நீங்கள் நல்ல மார்க்கே என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா ஸ்கோர் பண்ணலாம். வித் 1 வேர்ட்ஸ் மட்டும் சேர்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 90க்கு 70 அண்ட் எபோவ் வந்து ஈஸியாக என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா ஸ்கோர் பண்ணிடலாம். இன்னமும் ஃபுல்லாக இந்த கொஸ்டின்ஸை ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 80 அண்ட் எபோவ் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா ட்ரை பண்ணலாம். சரியா? ஏன்னா இதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்காக ஃபஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், அதுக்கப்புறம் குவார்ட்டர்லி, ஆஃப் அலி, சரியா? இந்த மாதிரி நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸ் இது வரைக்கும் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களுக்காக சேர்த்து என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தா கொடுத்துருக்கோம். சரியா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு டிஃபைன் எம்என்சி. சரியா? எம்என்சிலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி நமக்கு எக்ஸாமில் கேட்குறாங்க. அப்புறம் வாட் இஸ் டெபிட் கார்டு, வாட் இஸ் கிரெடிட் கார்டு, வாட் டு யூ மீன் பை ஏடிஎம். சரியா? இதெல்லாம் வந்து நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 60 கொஸ்டின்ஸ் இருக்குது. சரியா? இந்த 60 கொஸ்டின்ஸை மட்டும் 2 மார்க்குக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா போதுமானது. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் நிறையா இருக்குது. பாருங்கள், வாட் இஸ் WTO, வாட் இஸ் BOP. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முத்ரா பேங்க்கு. சரியா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரியா? அதனால் இந்த 2 மார்க் கொஸ்டின் 60 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் படிங்க. சரியா? இந்த 60 கொஸ்டின்ஸை நீங்கள் தெளிவாக படித்தாவே போதுமானது. கண்டிப்பாக நீங்கள் இதிலேருந்து ஒரு 10 கொஸ்டின் தான் நமக்கு கேட்க போகிறாங்க எக்ஸாமில், பப்ளிக் எக்ஸாமில். அதனால் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து 3 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். 3 மார்க் கொஸ்டின்ஸும் அதே மாதிரி உங்களுக்காக என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூப்பராக எடுத்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த 3 மார்க் கொஸ்டின்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்காக பார்த்தீங்கன்னா, அதாவது வாட் ஆர் தி கண்டென்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீடு. சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்பெனிஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் தி சேரிட்டிஸ் ஆஃப் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஜிஎஸ், அதுக்கப்புறம் நெஃப்ட், இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் தி டிமெரிட்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஷாப்பு. சரியா? அதுக்கப்புறம் எஃப்டிஐ அண்டு ஏடிஆர். சரியா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஸ்டின் உங்களுக்கே தெரியும், வாட் ஆர் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஷார்க். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? 3 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கொஸ்டின் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். 2 மார்க் ஒரு 60 கொஸ்டின், 3 மார்க் வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் 5 மார்க். 5 மார்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதுமானது. சரியா? அதுலேயும் நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறது இந்த டிஸ்டிங்க்யூட்ஸ், அதாவது டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் எக்கனாமிக் அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. சரியா? கம்பேர் பிஸ்னஸ் அண்ட் அதாவது பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். சரியா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரைட் எனி 5 அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். சரியா? இதெல்லாம் அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் வாட் ஆர் தி கண்டென்ட்ஸ் ஆஃப் ஆர்டிக்கல் ஆஃப் அசோசியேஷன். சரியா? இதுவும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரியா? இதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40 கொஸ்டின் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அதாவது 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 60 கொஸ்டின், 3 மார்க் 30 கொஸ்டின், 5 மார்க் வந்து ஒரு 40 கொஸ்டின் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் பாருங்கள். இதில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் தி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. அதுக்கப்புறம் அதாவது சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி. சரியா? ஐஜிஎஸ்டி. சரியா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் அடிக்கடி கேட்குறாங்க எக்ஸாமில். அதனால் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணிங்க. இதோட பிடிஎஃப் ஃபைல் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிடிஎஃப் ஃபைல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்து எடுத்து யூஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்க்குறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.